තිබෙන දවසක් අද දිනේදී විශේෂයෙන්ම මෙම පාසල ආරම්භ කර කාලේ සිට මේ වෙනකම් යකඩකින් බෙල් ගහලා පාඨමාලාව ආරම්භ කරපු කාලේ ගිහින් මේ දැන් නවීන තාක්ෂණය ඔස්සේ බෙල් බැඳීමෙන් පාඨමාලාව සහ පාසල් වැඩ කටයුතු ආරම්භ කරන දවස අද නිල වශයෙන්ම අල්හාජ් සහාබ්දීන් මැතිතුමා සහ නලිම් හාජර් මැතිතුමාන් සමග මෞෆික් සහෝදරයන්ගේ දෑතින් මේ ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ට බාර දීමේ කර්තව්‍යයි අද මේ සිදු වෙන්නේ. இச்சிட்டுக்களின் சிறகுகள் மேலும் மேலும் சிறகடிக்க ஏகவல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாய் இங்கு தற்போது வருகை அளித்த அயல் கிராமமாகிய வேவலவெவ மகாவித்யாலயத்தின் அதிபர் NSB ஹேரத் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். Thank you, children. I welcome the principal of Vevalava Mahavidyalaya, NSB Herath, to the event. ඒ වගේම මේ ස්ථානයේට අපි ආරාධනා පිළිඅරන් මේ ස්ථානයේ මේ දැන් පැමිණී සිටින බෑවලව මධ්‍යම විදුහලේ විදුහල්පතිතුමාවත් අපි ගෞරවයෙන් සාදරයෙන් ආදරයෙන් පිළිගන්න ලබනවා. அடுத்த நிகழ்ச்சியாக எனது பாடசாலைக்கு நீண்ட கால குறியாக இருந்த ஒலிபெருக்கி முறைமை மற்றும் நிலப்பட பிரதி இயந்திரம் என்பவற்றை பரிசளித்த சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணிக்குழாமின் டாக்டர் VM மௌஃபீக் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றேன். Next, we move on to the next event. The next event is a speech. It will be presented by Dr. VM Maufi. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இங்கே விசேஷ அதிதிகளாக தங்களுடைய பாரிய வேலைகளுக்கு பின்னால் இந்த பாடசாலையுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், இந்த நிகவட்டவன ஒரு காலத்தில் கல்வியின் சிகரம் என்று சொன்னால் மலை, அந்த சிகரமாக உயர வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற கல்வியுடைய பணிப்பாளர்கள், கண்காணிப்பாளர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் அனைவரையும் அதே போன்று விழித்தவனாக எமக்கு இந்த பிரதேசத்தின் ஒரு ஊத்தை போன்று, எமது இலங்கை நாட்டின் ஒரு முத்தை போன்று, அது எங்களுடைய சொத்தை போன்று இங்கே வந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சகோதரர் மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியின் குழு பணிப்பாளர் மத்திய மாகாணத்தின் சகோதரர் நலிம் அவர்களே, அதே போன்று எமது இந்த மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியின் பணிப்பாளர் சகோதரர் சஹாப்தீன் ஹாஜியார் அவர்களே, அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற அறிவிப்பாளர்கள், எங்களுடைய சகோதரர்கள், ஊடகத்துறையாளர்கள், அதே போன்று எங்களுடைய மாணவர்கள், இந்த பாடசாலையின் அதிபர் அவர்கள், ஏனைய முற்பள்ளியின் ஆசிரியர் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏனென்றால் முதலிலே நீங்கள் எல்லோரும் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் 10:30 மணி அளவில் இந்த நிகழ்வை நடத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருந்தோம். ஆனால் அங்கே கொஞ்சம் விஷயம் வந்து மக்கள் ஆயிட்டு, கொஞ்சம் எங்களோட அவங்க அந்த ஊர் மக்கள் ஒற்றி உறவாட வலிக்கிட்டாங்க. என்னென்னா நிகழ்வுகளை சம்பூர்ணமாக நீங்க முடித்து தந்து செல்லுமாறு அவர்கள் அன்பு கட்டளை விட்டு விட்டார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தேவை இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி இந்த மண்ணுக்குள் புதைந்திருக்கும் இந்த மாணவ செல்வங்களை ஒரு மாணிக்கமாக அவர்களை தீட்டி உரசி எடுப்பதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அக்கறையோடு தான் நாங்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றோம். அதே போல உண்மையிலே சொல்ல போனால் நாங்கள் பாராட்ட வேண்டும் இந்த அதிபர் அவர்களை. உண்மையிலேயே ஒரு இடத்தில் பாரிய தாக்கம் விழுமாண்டால் அந்த இடம் அதரும், அந்த நிலம் பிளக்கும், அதனுடைய பதம் சுரக்கும், அதனுடைய மண் வாசனை இந்த பூமியிலே சிதறும். அப்பொழுதுதான் காயோ பழமோ அந்த மரம் உருவாக்க உதவி செய்யும். அந்த வகையிலே ரைசா அதிபர் அவர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான ஒரு கரவசத்தை கொடுங்க. அது மட்டுமல்ல, இங்கே அதே போன்று எங்களுடைய ஊரில்
ஊரில் இருந்தும் ஆசிரியர்கள் இங்கே வந்து படிப்பிக்கிறார்கள் சிரமத்தோடு. அந்த கல்வியை இந்த மண்ணுக்கு தர வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கின்ற ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, அதே போன்று இந்த பாடசாலையை நல்ல ஒரு குறுகிய ஒரு வெளிச்சமாக்க வேண்டும் என்று அரும்பாடு படுகின்ற இந்த அபிவிருத்தி குழு சங்கங்களே, பள்ளியின் தலைவர்களே, இந்த பாடசாலையை கூறி நலன்களை விரும்ப அள்ளி வழங்க வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை விழித்தவனாக நாங்கள் உண்மையிலேயே சொல்ல போனால் வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்று எங்களுடைய அத்தியாயம் முடிந்துவிடக் கூடாது. ஒரு மனிதனுடைய பிறப்பு சம்பவமாக இருக்கட்டும், அவனுடைய இறப்பு சரித்திரமாக மாற வேண்டும் என்று ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இந்த இடத்திலே உங்களுக்கும் நான் எத்தி வைக்கின்றேன். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு பொன்மொழியில் ஒன்றை தான் எங்களுடைய சஹாப்தீன் ஆஜியா சொன்னார்கள். கல்வி கற்பவனாக இரு, கல்வியை கற்றுக் கொடுப்பவனாக இரு, கல்விக்கு உதவி செய்பவனாக இரு, நான்காவது ஆளாக ஆகிவிடாது என்று சொன்னதில் அல்லாஹ் எங்களை 4வது ஆள்ல இருந்து 3வது ஆளுக்கு எங்களை அல்லாஹ் உயர்த்தினது பெரிய சந்தோஷம். மாஷா அல்லாஹ். ஏன்னா அந்த முசீபத்து பிடிச்ச கூட்டத்திலிருந்து நான் கலவணும். அதே மாதிரி சோதர்களே, நான் நிறைய அவங்களோட பேசணும், உறவாடணும் என்ற நல்ல எண்ணத்தோட வந்தேன். காலம் இடம் கொடுக்காது, கல்லறிதான் உங்களுக்கு லேட் ஆகலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க கொஞ்சமா பேசி எங்களோட விஷயங்களை முடித்துக் கொள்வோம். அதே மாதிரி நாங்க மீண்டும் ஒரு முறை டைம் பண்ணணும். எங்களோட கல்வி அதிகாரிகள் இந்த பேரளவில் சொல்லப்போ டைம் போதாது, மிகவும் தியாகத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறாங்க சிரமத்தோடு. உண்மையிலே அவர்களுக்கு இந்த அவார்ட் போதாது, அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சுவனம் வாஜிபாக வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் நல்ல மனமும் நல்ல குணமும் நல்ல ஆரோக்கியமும் அவர்கள் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் வருவதாக இருந்தால் மட்டுமே தான் இந்த கல்வியுடைய பயணம் சுரக்கும் என்பதை எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே வரலாற்றில் புரட்சி படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வட்டவனை நாங்கள் காண்பதற்கு நாங்கள் நேரத்தையும் காலத்தையும் தியாகம் செய்கிறோம். அது ஒரு போதும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தக்பீரிலே இருந்து அது மாறாது மாறாது என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். அதே போன்று அன்பு நெஞ்சங்களே, என்னுடைய அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் விழித்தெழும்ப வேண்டும். கூட்டம் சின்னதா இருக்குது, ஆட்கள் வரலாம் பார்க்கப்படாது. ஏன்னா பத்ர் யுத்தத்தில் சின்ன கூட்டம் தான், ஆனால் வெற்றி மேலதிகமான உலக வரலாறு படைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நாங்கள் எங்களது மாணவ சமூகம் இந்த பாடசாலையை நாங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த நாராம்பல சியம்பலா கஸ்கோட்டையில படிக்கிறதுக்கு எல்லா மாணவர்களும் அலைதிரண்டு போறார்கள். ஏன்? கல்வியை கற்க வேண்டும். ஒவ்வொரு தாய் தகப்பன் உள்ளத்துல இருக்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன? யாராவது நினைப்பாங்களா என்ன பிள்ளை நாசமா போகணும் என்று? இல்ல. அன்பான மாணவ செல்வங்களே, என்னுடைய அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒரு புரட்சியை இந்த ஊரிலே படைக்க வேண்டும் என்று சொன்னால் தியாகம் முக்கியம். ஒரு தேங்காய் பூமியில போவாண்டி எப்படி தென்னைமரம் வரும், எப்படி பல தேங்காய்கள் காய்க்கும்? ஒருவருடைய தியாகம் தான் பல நூற்று வரலாற்றை வாசிக்கக்கூடிய படைக்கக்கூடிய அந்த வரலாற்று படைப்பை நாங்கள் இந்த எத்தனை பேரரசுகளை நாங்கள் சமாளிக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு ஏற்படும். அதே போல இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த பாடசாலை ஒரு சிறந்த ஒரு பாடசாலையாக வரலாற்று படைக்கக்கூடிய ஒரு மாணவ சமூகத்தை உருவாக்கக்கூடிய பாடசாலையாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. பெருமனே, நீங்க நினைக்க கூடாது. சிலாக்கள் யோசிப்பாங்க, என்ன மௌபிக் மந்திரி திடீரென நீங்க பாஞ்சி நிற்கிறாரு, எலெக்ஷன் வரப்போதோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நோக்கம் இல்ல. நான் சமூகத்துக்கு செய்யற சேவைக்கு பெருமையோட சொல்லல. பெருமை அல்லாஹ்க்கு தான் பெருமை, எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்றைக்கு அல்லாஹ் ஐக்கிய நாட்டு சபையின் ஊடாக உலக சமாதான தூதுவர் என்ற ஒரு விஐபி பதவி அல்லாஹ் தந்திருக்கின்றார். எதிர்வரக்கூடிய காலத்துல எங்களுக்கு கிடைக்குது, எங்க நலிம் ஹாஜியாருக்கும் கிடைக்குது. அது போதும் அல்ஹம்துலில்லாஹ். முழு வெளிநாட்டு தூதரகத்தை கதவை தட்டி
ஏன்னா உங்களோட ஊர்ல உருவான முத்து நல்ல ஒரு குணம் படைச்ச எங்களோட புள்ளாவர் எந்த நேரமும் நான் கோல் அடிப்பேன். மச்சான் இப்படி ஒரு கல்யாணம் ஒன்று இருக்கு மச்சான், இதுக்கு நீ உதவி செய்யணும், இப்படி ஒரு வேலை ஒன்று இருக்கு நீ உனக்கு உதவி செய்யணும். எனக்கு சொல்லுவாரு மச்சான் நீ மௌபிக் உடனடியாக அதுல எஸ்டிமேட்டை போடு மச்சான், என்ன செய்யணும்னு சொல்லு, நான் உடனடியாக அந்த வேலையை செஞ்சு தந்து விட்டாங்க குட்டி வந்து. ஏன்னா அவருக்கு நான் சொன்னேன் மச்சான் உன்னை கட்டி அணைத்து பொன்னாடை போத்தி உனக்கு ஒரு விருதை நான் வழங்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் போன முறை மிஸ் பண்ணிட்டாரு, இந்த முறை மிஸ் பண்ணல. தொலைபேசியில கேட்டேன் மச்சான் என்னடா நீ வரலையான்னு. மௌபிக் மச்சான் நீ அதன் எனக்கு பேரை சொல்லி தந்தியன்னு சொன்னா இந்த ஊருக்கு கொடுத்ததுக்கு சமன் என்று என்னுடைய அன்பு நண்பன் இந்த இடத்துல கூறினார். அதே போல யாரையும் பகைச்சு கொண்டு நாங்கள் வாழக்கூடாது சகோதரர்களே. இந்த ஊர் ஒத்துமையாக வேண்டும், இந்த ஊரிலே உள்ள தாய்மார்கள் ஒத்துமையாக வேண்டும், சகோதரர்கள் ஒத்துமையாக வேண்டும். நாங்க எங்களோட சொந்த தேவைக்காக வேண்டி எங்களோட சொந்த பிரச்சனைக்காக வேண்டி இந்த ஊர்ல பசாதுகளை பிரச்சனைகளை உருவாக்கி இந்த ஊர் பிரிஞ்சால் வரலாற்று துரோகத்தை இந்த சமூகத்துக்கு நீங்கள் இழைக்கிறீர்கள். அது உங்களுடைய கபரறைக்கு கூட வந்து செல்லும் சகோதரர்களே. இந்த ஊர்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம், இந்த ஊரை ஒரு பொக்கிஷமாக மாற்றுவோம், இந்த ஊர்ல ஒரு கல்வியின் ஒளியை சிறக்க வைப்போம், நல்ல ஒரு சமூகத்தை படைப்போம் என்ற உறுதியான உள்ளத்திலே இருந்து எல்லாரும் நானே தப்பீர் எங்கே நானே தப்பீர் நானே தப்பீர் இந்த ஒத்துமை இந்த பூமியிலிருந்து முழு உலகத்துக்கு வெளியாக வேண்டும் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் இந்த ஊருடைய ஒத்துமைக்காக வேண்டி இந்த மௌபிக்ல உயிரப்புட நான் தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதுல எந்த மாற்றமும் இல்லை சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு நல்ல சிறந்த வளமான இடம், ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தளம், இது ஒரு போதும் மாறக்கூடாது. இந்த இடத்திலே எங்களுடைய ரிசானா டீச்சர், எங்களுடைய சித்திகா டீச்சர், அதே போன்று எங்களுடைய டீச்சர் பேரு வருஷத்துல மறந்துட்டு எனக்கு அலீனா டீச்சர் ஆரம்ப கர்த்தா. ஏன்னா உங்களோட ஊர்ல மம்பட்டியால ஊத்த கிண்டின மாதிரி எங்களை இந்த இடத்துல வர வச்சாங்க. அதே மாதிரி எங்களுடைய நலீம் ஹாஜியார், எங்களுடைய சஹாப்தீன் ஹாஜியார், அதே போல எங்களுடைய நிஸ்தார் தம்பி, இவங்க எல்லாருமே இந்த சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் தர்மம் தலைகாக்கும் என்ற அந்த தொழிற்பொருளிலே கல்விக்கு கரம் கொடுப்போம், வாழ்வை வளமாக்குவோம். அதே போன்று எத்தனையோ பல துறைகளின் ஊடாக இந்த சமூகத்தை கல்வியிலே தட்டி எழுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர் எங்களுடைய நலிமாஜாருடைய தாயின் பேரு சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு கட்டிடத்தை கண்டலம் மதீனாவுக்கு வழங்கி இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் எத்தனையோ அடிக்கல் பாசி பிடித்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நாட்டப்பட்ட இந்த கல் அந்த தாயின் கபரை வெளிச்சமாக்க வேண்டும். அவருடைய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய அந்த வரக்கத்தை அந்த கபரிலே பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இப்படியான சமூகத்தை சேர்ந்தவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். அதே போலதான் எங்களுடைய சஹாப்தீன் ஹாஜியார் அவர்கள் இந்த ஒரு நிகழ்வுக்கு வந்த பொழுது ஆசிரியர் அவர்கள் கூறினார்கள், ஹாஜியார் எங்கட பழைய காலத்துல மாதிரி பெல் அடிக்கிற நாங்க இரும்புலதான், இதை ஒரு டிஜிட்டலாக மாற்றி தாருங்கள். சுமார் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு உடனடியாக சஹாப்தீன் ஹாஜியார் தன்னுடைய பணத்தை அள்ளி கொடுத்தார்கள். அதே போன்று உடனே எங்களுடைய ஆசிரியர், ஆனா அவங்களோட ஊருக்கு வந்து இருக்கிற ஆசிரியர் சும்மா ஆளில பிரின்சிபல் மாஷா அல்லாஹ் ஹிக்மத்தும் முஹப்பத்துடைய அரவணைப்போடு மக்களை கவரக்கூடியவர், அள்ளி இந்த பாடசாலையை சிறப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த அதிபர். அதே போன்றுதான் இந்த போட்டோகாபி மெஷின் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி எடுத்தாங்க. நாங்க இப்ப பயப்பட்டோம், எங்களை விட்டுடுதையும் எழுதி எடுத்து வேலை பார்த்துருவாங்க தெரியாது. மாசால் அப்படி குழம்பு இல்ல, அப்படியே ஒரு வேலைக்காரன். இன்ஷா அல்லாஹ் அவங்களோட நாங்க உறுதுணையா இருப்போம் சகோதரர்களே. இந்த ஒரு अभी मैं पास है ना सिंगल साउदर तेलुगु दिनो समाने बाबा सिंगल कथा करो डाम में ना डूम में ना एलिंदा पट्टा तमिल भाषा में कथा करो कन्यानी ऐसा इंशाअल्लाह इधर कालத்தில் අපිට ජාතිය ආගම කුලක් නේ මට ඉල්ලීමක් කරලා තිනවා මේ පාසල් විදුහල්පති කෙනෙක් මට කතා කරා දුරකථනෙන් අපේ පාසල ළමයින්ට මේ උපකාර කරන්න උදව්වක් කරන්න අපේ විදුහල්ප අපේ ගුරුතුමනි කිසි දෙයකට බයින්න බෑ ඔබතුමී මේක ඇවිල්ලා තියලා මම දන්නේ නැහැ නමුත් ඔබතුමාගේ පාසල් ගුරුවරයා මේ පාසල් ළමයින්ට අපි උදව් කරන්න ලැස්ති අපිට ආගමක් නැහැ අපිට කුලයක් නැහැ අපිට මේ සියලුම ජාතිය කියන්නේ මිනිස්සුયો අපි මේ ලෝකේ අපි අවිල තින්නේ
හොඳ දේවල් කරගන්න புல்லினத்தின் தாய்க்கத்தில் மவுக்கின மரணேடாப்பிலே தீரலாயில்லை இன்ஷாஅல்லாஹ் எதிர்காலத்திலே நிக்கவட்ட வர என்று சொன்னால் இந்த மண் அதர வேண்டும் என்ற அந்த சத்தத்தோடு உங்களுடைய இன்று விடைபெறுகிறேன் வாஹர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் විශේෂයෙන්ම ළඟම තියෙන පාසලක් ඉල්ලීමක් කර තිබෙනවා එතුමාත් සමගම දුරකථනය ඔස්සේ එම පාසලේ විදුහල්පති මේ ස්ථානයේ පැමිණි සින්නවද මම දන්නේ විශේෂයෙන්ම ප්‍රකාශ කරලා එම ඉල්ලීම ඉටු කරන බව මෞඛික මහත්මයා මේ ස්ථානයේදී ප්‍රකාශ කර තිබෙනවා සතුටුදායක ආරංචිය ගොඩාක් දේවල් මෙම නිලධාරී මේ පාසල මේ ළමයි මේ අධ්‍යාපනය වෙනුවෙන් දායකත්ව වෙන මොහොතක් තමයි අපි අද දවසේ තුරදී පාසල් දෙක තුරදී අපි බලාගෙන සිටින විශේෂයෙන්ම මොබික් සහෝදරයා ඒ වගේම අල්හාජ් සහාෆි මහත්මයා ඒ වගේම අල්හාජ් නලි මහත්මයා ඒ වගේම ජාත්‍යන්තර මානව හිමිකම් බෝලිය මෙහි සියලු නිලධාරීන්වත් අපි අවස්ථාවේ විශේෂයෙන්ම සිහිපත් කරනවා එනම් බෙඩසටානේ ඊළඟට තිබෙන්නේ தொடர்ந்து வீசும் காற்றை விட வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல காரியங்களில் மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாகவே திகழ்ந்தார்கள் கல்விக்கு கடன் கொடுப்போம் என்ற துணிப்பொறியின் கீழ் சர்வதேச மனித உரிமைகள் உலக ரீதிய பணி குலாமின் ஒளிபெருக்கி நிலப்பட இயந்திரம் என்பவற்றை நன்கொடையாக அளித்த ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் வி எம் மௌஃபித் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாய் அடுத்து இங்கு நிகழ இருப்பது ஒரு விருது வழங்கும் நிகழ்வு நிகழ்விற்கு International Human Rights Global Mission Chairman Alhaj KM Shahabdin அவர்களையும் International Human Rights Global Mission Board of Directors Central Province MNM நலீம் அவர்களையும் விருதை வழங்கி வைப்பதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். விருது பெற்றுக் கொள்பவர் SHM Maruf, Coordinator of Muslim Division, Zonal Education Office, Galevala. Maruf sir அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் விருதை பெற்றுக் கொள்வதற்காக. ඊළඟ සම්මානයේ ප්‍රථම අද දවසේ සම්මානය ලබා ගන්නේ අපි ගුරුවරයෙක් වන මෞරුම් සර්ට සම්මානයක් ලබා දෙනවා එතුමාව ගෞරව කරමිකෝ අප්‍රසන්නාසන ලබා දෙන්න විශේෂයෙන්ම මෞෆික් මාර්ගමය කරුණාවේ මේකයි පාසලම කරනවා විතර නෙමෙයි එම නිලධාරීන්ව ගෞරවවත් කිරීමත් එතුමාගේ උනර්තවයක් තිබෙනවා ඒ වශයෙන් අද දිනේදී මෞරුම් සර්ට විශාල සේවයක් කරපු මහත්මිය තමයි මෞරුම් සර් එම සර්ව ගෞරව කරමින් ගොඩක් සතුටු වෙනවා அடுத்ததாக இந்நிகழ்வில் விருது பெறுவதற்காக பழைய கல்வி பணிமனையின் ஆசிரிய ஆலோசகர் MSM நௌஷான் ஆசிரிய ஆலோசகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஷஹாப்தீன் ஹாஜியார் அவர்களுக்கும் நலிம் ஹாஜியார் அவர்களுக்கும் டாக்டர் மௌஃபித் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய உரையை ஆற்றுவதற்காக வலய கல்விப்பணிமன் முஸ்லிம் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் SHM மௌரூஃப் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.